பெண்களோட கண்ணியத்துக்காகவும் குழந்தைங்களோட கண்ணியத்துக்காகவும் ஒரு ப்ராஜெக்ட் கையெழுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குட் டீட்ஸ் கிளப்போட இணைந்து பிரிம்ரோஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல இருந்தும், அதுக்கப்புறமா வல்லமை அறக்கட்டளையில இருந்தும், மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல இருந்தும் எங்களோட கை கோர்த்து 10 பெண்களுக்கு வந்து சுயதொழில் பண்ற மாதிரி பூ கடை போட்டு கோயில் வெளியில அவங்க பூ வியாபாரம் செய்யறதுக்கு குடும்பத்தால கைவிடப்பட்ட பெண்கள், பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற பெண்கள், பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற பெண்கள், நிறைய கஷ்டங்கள் இருக்கிற பெண்கள் வந்து அவங்க மன வலிமை கொடுக்கிற மாதிரியும், பொருளாதார ரீதியா அவங்களும் வளர்ற மாதிரியும், அவங்க குடும்பத்தை அவங்க பாதுகாக்கிற மாதிரியும் பூக்கடை போட்டு கொடுத்துருக்கும். அதே போல கிட்டத்தட்ட 20 பசங்களுக்கு வந்து 20 மாணவர்களுக்கு வந்து செவி திறன் கருவிகள், ஹியரிங் எய்ட்ஸ் வந்து மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களோட வழிகாட்டுதலின்படி நாங்க வந்து 20 குழந்தைங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதனால வந்து நம்ம என்ன உலகத்துக்கு என்ன சொல்றோம்னா, யாருமே வந்து மாற்றுத்திறனாளி நினைச்சு பின்தங்கி இருக்கக்கூடாது. கல்விக்கும் குடும்பத்தை ஒரு கண்ணியத்தோட வாழ்வதற்கும் சந்தோஷத்தை நோக்கி போறதுக்கும் யாருமே வந்து பின்தங்கி இருக்கக்கூடாது. அவங்கள வந்து எம்பவர் பண்ணணும். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் ரேணுகா டேவிட் அவர்கள், இந்திரா காமேஸ்வர் அவர்கள், சிந்தூர அரவிந்த் அவர்கள் எல்லாருமே என்னோட இணைந்து குட் டீட்ஸ் கிளப்போட டிக்னிட்டி ப்ராஜெக்ட் இங்க செயல்படுத்திருக்கோம். அத்தனை பெண்கள் இங்க பார்க்கும்போது, அவங்களோட முகத்துல சிரிப்பு பார்க்கும்போது எனக்கு நான் நிச்சயமா ஒண்ணு சொல்றேன். பெண்கள் நினைத்தா எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். பெண்களோட அமோக வெற்றி யாராலும் தவிர்க்க முடியாது. பெண்களோட எதிர்காலம் பெண்கள் கையில தான் இருக்கு. அதனால இந்த டிக்னிட்டி ப்ராஜெக்ட் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து சிறு தொழில், அது பூக்கடையா இருக்கட்டும், இல்ல கோழி பண்ணையா இருக்கட்டும், இல்ல இஸ்திரி வண்டிகளா இருக்கட்டும், நிறைய பண்ணியிருக்கோம். இது அதோட அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. நிறைய திருநங்கைகளுக்கும் நம்ம இட்லி கடை போட்டு கொடுத்துருக்கோம். அதே போல இந்த ஹியரிங் எய்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன ஒரு மாற்றுத்திறனாளி பண்ணா, ஐயோ ஏன் இந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுல பிறந்திருக்காங்க, இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் வருத்தப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் வந்து பார்த்த தாய் தகப்பன் எல்லாருமே வந்து வலிமையா இருக்காங்க. அவங்க வந்து நிச்சயமா எங்க பசங்களை வந்து நாங்க வந்து கல்லூரியில சேர்ப்போம், அவங்களுக்கு வந்து நாங்க நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுப்போம், தைரியமா இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்றேன், டிசபிலிட்டி ஒரு 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 டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளை வந்து நீங்க வந்து பின்தங்கு மக்களா மாற்றுத்திறனாளிகள் பார்க்காதீங்க. அவங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்கு. அந்த பசங்களை கொண்டாடுங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி போங்க. நிறைய வந்து தொண்டு நிறுவனங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுல பிறந்தாங்க, நீங்க வந்து அது வந்து தவறா நினைக்காம அதுவும் கொண்டாடி அவங்கள நல்ல வழியில கொண்டு வாங்க. பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளும், சிறுமிகளுக்கு வந்து நிறைய பாலியல் வன்கொடுமைகள் உலகெங்கும் நடக்குது. அதே போல பாக்ஸோ கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு வந்து தக்க தண்டனை கொடுக்கணும், உடனடியாக தண்டனை வந்து அது வந்து நிறைவேற்றப்படணும். அதே மாதிரி நிறைய வாட்டி வந்து போலீசிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி ரிப்போர்ட் செய்யும் போது அது வந்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செவிசாய்ந்து குழந்தைங்க சொல்ற ரிப்போர்ட் நம்ம கேட்டுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்ல, பேரண்ட்ஸ் அப்படி நடந்திருக்காது, அவங்க தாத்தா தானே, அவங்க மாமா தானே, சித்தப்பா தானே, இது அப்படி நடந்திருக்காது, அது தள்ளி போட்டு அப்படியே வந்து அது மறைச்சிட்டு போயிருவாங்க. உலகம் என்ன சொல்லும்னு நினைச்சிட்டு அப்படி வந்து நீங்க பயப்படாம, உலகம் என்ன சொல்லும், மத்தவங்க என்ன நினைப்பாங்க நினைக்காம குழந்தைங்களை சொல்றதை நம்பி கேட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணி அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தீர்வு காண வேணும். எதுக்குன்னா சைல்டு அபியூஸ் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்ல, அந்த குழந்தை வந்து லைஃப் லாங் அந்த ட்ராமால இருந்து வெளியே வர முடியாது. ஸோ அது வந்து நம்ம ஒரு ஒரு சமுதாயமா, ஒரு தாய் தகப்பனா, ஒரு சகோதரியா குழந்தைகள் சொல்றது கேட்டு, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்ததுன்னா அவங்களுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். குடும்பத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். பெண்கள் தைரியமா இருக்கணும் மேடம். தைரியத்தை பெண்கள் தைரியமா இருக்கு.